வெல்கம் டு கணியன் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம வந்து கேப்டன் டெஸ்ட் சீரிஸ் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். அதாவது சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்காக எல்லாருமே ரொம்ப சிறப்பாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ எத்தனையோ எக்ஸாம்ஸ் வந்தாலும் யூனிஃபார்ம் சர்வீஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான். ஏன்னா அது வந்து எல்லாத்துக்குமே கிடைக்காது யூனிஃபார்ம் சர்வீஸ் அப்படின்றது. ஏன்னா அது வந்துட்டு யூனிஃபார்ம் சர்வீஸ் அப்படின்றது சில பேர்த்துக்கு ஹைட் இருக்காது, ஆனால் அவங்க நல்லா படிக்கிறவங்களா இருப்பாங்க. சில பேர்த்துக்கு ஹைட் இருக்கும், நல்லாவும் படிப்பாங்க, பட் அவங்களுக்கு ஃபிசிக்கல் வராது. பட் இது எல்லாமே சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான வேலை தான் யூனிஃபார்ம் சர்வீஸ். அதுவும் சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்றது காவல்துறையில் ஒரு ஆரம்ப கட்ட முதன்மை அதிகாரியாக சேர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அதனால எல்லாம் ரொம்ப சிறப்பாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. நம்ம கேப்டன் டெஸ்ட் சீரீஸில் வந்துட்டு தொடர்ச்சியாக ஒவ்வொரு சப்ஜெக்ட் பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா. இன்னைக்கு அந்த வகையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொருளாதாரத்துல ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்னா என்ன? ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறதுல ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறதா ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி. சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம சங்க காலத்திலேருந்தே சொல்லிட்டு வர்றாங்க. ஸோ பட்டினப்பாளையா இருக்கட்டும், அகநானூறு ஆகட்டும், குறுந்தொகை ஆகட்டும், பரிபாடல் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள் இருக்கு. சரி, ஓகே. இப்போ ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அது வந்துட்டு அந்நிய செலாவணி தான். சரிங்களா? ஒரு நாட்டோட அந்நிய செலாவணி இருப்பும் தங்கத்தோட கையிருப்பும் எவ்வளோ இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை மெயினாக தீர்மானிப்பாங்க. அந்த வகையில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்றது எப்படி நம்ம பொருளாதாரத்தை தீர்மானிக்குது, இந்த விஷயங்கள், இந்த ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயம் எப்படி வந்து அந்நிய செலாவணியை நம்ம கையாளுறோம், அந்த அந்நிய செலாவணி எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, சப்போஸ் அந்நிய செலாவணி குறைஞ்சிச்சு அப்படின்னா எதுக்காக குறையுது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கான பேங்க் இருக்கு. சரிங்களா? ஸோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்கை பற்றி நம்ம இதில் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். சரிங்களா? அதனால ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்றது நம்ம சிலபஸில் ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்காக கருதப்படுது. சரிங்களா? ஸோ ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்றதும் அந்நிய செலாவணி அப்படின்றதும் ரொம்ப ஒரு முக்கியமானது. அது போக பொருளாதாரம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நம்மளை சுற்றி என்ன நடக்குதோ அதுதான் வந்துட்டு பொருளாதாரம். சரிங்களா? இப்போ ஒரு கொஸ்டின் படிக்கிறோம் அப்படின்னா, அந்த கொஸ்டின் வந்துட்டு பொருளாதாரத்தில் படிக்கிறோம் அப்படின்னா, அதை வந்து நம்ம வெளியில இருக்கிற நம்மளை சுற்றி நடக்கிற விஷயத்தோட நம்ம ஒப்பிட்டு பார்க்க வந்து நம்ம கற்றுக்கிறணும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாட்டா, இப்போ டாட்டா நிறுவனம் இருக்கும். அந்த டாடா நிறுவனத்தை சார்ந்து அதோட பில்டு குவாலிட்டிக்கு தகுந்து நிறையா நம்ம வீடியோஸ் வந்து வருது. அதாவது நம்ம ஃபேஸ்புக் ஆகட்டும், வாட்ஸ்அப் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வீடியோஸ் நிறையா வருது டாட்டாவோட பில்டு குவாலிட்டியை வச்சு. சரிங்களா? ஸோ அந்த இதை வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, அப்படியே நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். டாட்டாவோட சேல்ஸ், கார் சேல்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்றத ஒப்பிட்டு பார்க்கணும். ஸோ அசோக் லைலாண்ட் வந்துட்டு இப்போ புதுசாக ஒரு இது இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களா, ஒரு மாடல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களா, ஸோ அந்த மாடல் எதுக்கு போட்டியாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கக்கூடிய பொருளாதாரம். சரிங்களா? ஸோ இறக்குமதி எவ்வளோ ஆகுது, அந்நிய செலாவணி எவ்வளோ உள்ள வருது, இது பார்க்க வேண்டியது. பெட்ரோல் ரேட் கூடுதா, எதுக்காக பெட்ரோல் ரேட் கூடுது, தங்கம் விலை கூடுதா, எதுக்காக தங்கம் விலை கூடுது, இதெல்லாம் நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய விஷயம். சரிங்களா? ஸோ பொருளாதாரம் அப்படின்றது நம்ம ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்க தேவையில்ல. இன்னைக்கு ஒரு 15 கொஸ்டின்ஸ் நம்ம சிறப்பாக பார்க்க போறோம் பொருளாதாரம் சார்ந்து. சரிங்களா? அந்த 15 கொஸ்டின்மே எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நம்மளோட அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகளை சம்பந்தப்படுத்தி தான் இருக்க போகுது, பிளஸ் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்து இருக்க போகுது. சரிங்களா? சரி, ஓகேங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்து. ஸோ இது அதாவது சர்வதேச சந்தையில் ஏற்றுமதி இறக்குமதிக்கு இடையீட்டு பொருளாக செயல்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஒரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு 10 செகண்ட்ஸ் நம்ம டைம் தரலாம். நீங்க தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணிட்டே இருங்க, நம்ம இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ சர்வதேச சந்தையில் ஏற்றுமதி இறக்குமதிக்கு இடையீட்டு பொருளாக செயல்படுவது எது? ஏற்றுமதி செய்யக்கூடிய நாட்டின் பணமா, இறக்குமதி செய்யக்கூடிய நாட்டின் பணமா, இல்ல தங்கம் மற்றும் பண்டமாற்று முறையா, இல்ல டாலர்களா? இதுதான் வந்து கொஸ்டின். சரிங்களா? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. சரிங்க, இதுக்கான ஆன்சர் நம்ம பார்த்துடலாங்களா? அதாவது சப்போஸ் நீங்க உங்களுக்கு டைம் பத்தலை அப்படின்னா நீங்க பாஸ் பண்ணிட்டு கூட இதுக்கான ஆன்சர் யோசிக்கலாம். இதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பார்க்கலாம்? சாதாரணமா நம்ம ஒன்வேர்ட்ல பார்த்தோம்னா மறந்துடும். நம்ம இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்துலாம். அதாவது இப்போ நம்ம ஒரு கடைக்கு ஒரு பொருள் வாங்க போறோம், ஒரு பேனாவே வாங்க போறோம்னு வச்சுக்கோம். சரிங்களா? ஒரு பேனா வாங்க போறோம் நம்ம கடைக்கு. அந்த பேனாவோட விலை என்ன அப்படின்னா ஒரு 10 ரூபா வச்சுக்கிறோம்.
சரிங்களா? ஒரு பேனா வாங்க போறோம், அந்த பேனாவோட விலை வந்துட்டு 10 ரூபாய். சரியா? சரி, கடைக்கு போயிட்டு நம்ம என்ன பண்றோம், 20 ரூபாய் கொடுக்குறோம். சரிங்களா? அப்போ 20 ரூபாய், அதை ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? 20 ரூபாய் கொடுக்குறோம். ஓகே, இப்போ கடைக்காரரு நம்மளுக்கு மீதம் எவ்வளவு தருவாரு? மீதம் நம்மளுக்கு 10 ரூபாய் தருவாரு. மீதம் நம்மளுக்கு 10 ரூபாய் தருவாரு. சரியா? இது வந்து நம்ம இந்தியாக்குள்ள நடக்கிற வணிகம். நம்ம வீட்டு பக்கத்துல நம்ம டெய்லி கொடுக்கறது வாங்குறது, இது சம்பந்தமான வணிகம். சரியா? சரி, இப்போ இந்த வணிகம் வந்து சர்வதேச லெவல்ல என்ன அமௌண்ட்டை கொடுப்பாங்க, என்ன அமௌண்ட்டை வாங்குவாங்க, இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம், நம்ம வந்து அரபு நாடுகள்ல இருந்து நம்ம கச்சா எண்ணெயை இறக்குமதி பண்றோம்னு வச்சுக்கோம். சரிங்களா? அரபு நாடுகள்ல இருந்து கச்சா எண்ணெய் இருக்கு, இதை வந்து நம்ம இறக்குமதி பண்றோம். சரிங்களா? இதுவே நம்ம நாட்டில இருந்து அரிசியை ஏற்றுமதி பண்றோம். சரிங்களா? நம்ம நாட்டில இருந்து அரிசியை ஏற்றுமதி பண்றோம். ஓகே, இப்போ அரபு நாடுகளுக்கு ஒரு ஒரு அமௌண்ட் இருக்கும். இப்போ ரியால்னு கூட வச்சுக்குவோம். சரிங்களா? ரியால் இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ரூபாய். சரிங்களா? நம்மளோட நாடு என்ன, நாட்டில் என்ன கணக்கு வழக்கு வச்சிருப்போம் அப்படின்னா ரூபாய் அப்படின்னு கணக்கு வழக்கு வச்சிருப்போம். இப்ப இது ரெண்டுக்கு நடுவுல ஒரு பொதுவான பணம் செயல்படணும். சரிங்களா? அது என்ன பணம் அப்படின்னா அதுதான் டாலர். சரிங்களா? டாலர். ஓகே, அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா டாலர்கள். ஓகேங்களா? அப்போ இது நல்லா பாருங்க, சர்வதேச சந்தையில் ஏற்றுமதி இறக்குமதிக்கு இடையீட்டு பொருளாக செயல்படுவது என்ன அப்படின்னா டாலர்கள். சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்தடுத்த கொஸ்டின்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ரூபாய் தான் இருக்கு, எப்படி டாலர் வரும்? சரிங்களா? அவங்களுக்கு வந்து ரியால் தான் இருக்கும், அவங்களுக்கு எப்படி டாலர் வரும்? இதுதான் கணக்கு. அதாவது அந்நிய செலாவணி அப்படின்னா வெளிநாட்டோட பணம் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு உள்ள வருதோ அதுதான் அந்நிய செலாவணி. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு பொருளை வந்து ஏற்றுமதியோ இறக்குமதியோ பண்ணக்கூடியது. சரிங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா டாலர். அடுத்தடுத்த கொஸ்டின்ல நம்ம எப்படி டாலரை வந்து நம்ம அந்நிய செலாவணியை இன்க்ரீஸ் பண்ணுவோம், எப்படி டிக்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ இன்னொரு தடவை பார்த்துடலாம். சர்வதேச சந்தையில் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிக்கு இடையீட்டு பொருளாக செயல்படுவது எது அப்படின்னா டாலர்கள். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, புலப்படும் வணிகம் எனப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. புலப்படும் வணிகம் எனப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏற்றுமதியை சொல்லுவாங்களா, இறக்குமதியை சொல்லுவாங்களா, ஏற்றுமதி இறக்குமதி ரெண்டும் சேர்த்தா, இல்ல வணிக சமநிலையை வந்து புலப்படும் வணிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்க, இதுக்கான ஆன்சர் பார்த்துலாங்களா? புலப்படும் வணிகம் எனப்படுவது என்ன அப்படின்னா ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி ரெண்டுமே புலப்படும் வணிகம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதை நம்ம ஸ்கூல் புக்ல எப்படி கொடுத்துருப்பாங்க, அதாவது 12th எக்கனாமிக்ஸ் ஓரியன்டா நம்மளுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, அதாவது எந்த ஒரு பொருள் இப்போ நம்ம வந்து ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி பண்றோம், இந்த பொருள் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுது. சரிங்களா? ஒரு பொருளை ஏற்றுமதி பண்றோம், ஒரு பொருளை இறக்குமதி பண்றோம், இதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயம். அதனாலதான் இதை வந்து புலப்படும் வணிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு, என்ன அப்படின்னா பிஓடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு. அதாவது வணிக கொடுப்பளவு நிலை. சரிங்களா? இதுதான் பிஓடி, பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்க, பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடுனா என்ன? வழக்கம் போலதான் நம்ம ஒரு பொருள் எந்த அளவு, ஒரு நாடு எந்த அளவு ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணுது, எந்த அளவு இறக்குமதி பண்ணுது அப்படின்றத பேலன்ஸ் பண்ணி பார்க்கக்கூடியதுதான் வணிக கொடுப்பளவு நிலை, பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? திரும்ப நம்ம அதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி பார்ப்போம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்துட்டு அதே மாதிரி பார்ப்போம். இப்போ ஐக்கிய அரபு நாடுகள் இருக்கு, யுஏஇ இருக்கு. சரிங்களா? சரி, நம்ம இந்தியா இருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கச்சா எண்ணெய் வந்து ஒரு பேரலா இறக்குறோம். சரிங்களா? ஒரு பேரல் கச்சா எண்ணெய் நம்ம இறக்குமதி பண்றோம். ஓகே, இதுக்கு வந்துட்டு ஒரு $78 இப்ப கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி நம்ம
ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அதாவது நம்ம இறக்குமதி பண்றோம், இதுக்கு வந்து $78 நம்ம கொடுக்குறோம் ஒரு பேரலுக்கு. சரி, இப்போ நம்ம இந்தியா என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு டன் அரிசியை ஏற்றுமதி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்தியா என்ன பண்ணுது அப்படின்னா 1 டன் அரிசியை வந்து ஏற்றுமதி பண்ணுது. ஓகேவா? அப்போ இந்த ஏற்றுமதிக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க அவங்க? சரிங்களா? அவங்க நம்மளுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒருவேளை அவங்க நம்மளுக்கு $80 கொடுக்குறாங்க. 1 டன் அரிசிக்கு $80 நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, இதுதான் வந்துட்டு வணிக கொடுப்பமைவு நிலை, பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, இப்போ ஒரு நாடு வந்துட்டு எப்படி நல்ல வெல் டெவலப்டு நாடு, எப்படி வந்து சாதாரண ஒரு நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணக்கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க வந்து $78 நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? யாருக்கு? யுஏஇக்கு $78 கொடுக்குறோம். அவங்க $80 நம்ம பொருளை எடுக்கிறாங்க அப்படின்னா, நம்ம கிட்ட +2 வந்துட்டு அந்நிய செலாவணியா சேருது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ +2 நமக்கு அந்நிய செலாவணியா கூடுதலா சேரும்போது நம்ம வந்து ஒரு டெவலப்டு கண்ட்ரி, நம்மளுக்கு இதுல லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? இதுவே $80 பதில் ஒரு $75 தான் எடுக்கிறாங்க. சரிங்களா? இப்போ 1 டன் அரிசியை எக்ஸாம்பிளுக்கு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ 1 டன் அரிசியை $75 அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு என்ன ஆகுது? $3 வந்து மைனஸ் ஆகுது. அப்போ நம்மளுக்கு வந்து இது நட்டம், நம்மளோட அந்நிய செலாவணி கையிருப்பு குறையுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்ப தெரியுதா எதுக்காக ஏற்றுமதி அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம்னு? நம்ம சாதாரணமா ஒரு ஒன்வேர்டா படிச்சுட்டு போயிருப்போம். அதாவது ஒரு நாடு ஏற்றுமதியில அதிகமா இருந்துச்சுன்னா அது வந்து சிறந்த நாடு, ஒரு நாடு இறக்குமதியில அதிகமா இருந்துச்சுன்னா அந்த நாடு வந்து அழிவை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்திருப்போம். அதுக்கு எக்ஸாம்பிள் இதுதான். ஒருவேளை நம்மளுக்கு இந்த எக்ஸ்ட்ரா $2 கிடைக்கும் போது இதுதான் நம்மளோட அந்நிய செலாவணி கையிருப்பு. சரிங்களா? அந்நிய செலாவணி கையிருப்பு அப்படின்னா இதுதான் ஏற்றுமதி இறக்குமதியை பேஸ் பண்ணி இருக்கிறது. ஒருவேளை இந்த $2 நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா, சாரிங்க, வேற ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம இறக்குமதி பண்ணணும், வேற ஒரு நாட்டுல இருந்து நம்ம இறக்குமதி பண்ணணும் அப்படின்னா இந்த +2 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியா. ஓகேவா? சோ இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் எதுக்காக நம்ம டாலரை யூஸ் பண்ணணும், நம்ம நாட்டுக்குள்ளேயே நம்ம நாட்டோட பணத்தை வந்து மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா நிறைய நாடுகளோட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. சரிங்களா? அதுவும் நம்ம பின்னாடி கொஸ்டினா பார்க்க போறோம். சோ வணிக கொடுப்பமைவு நிலை பிளஸ் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னா என்னன்னா இதுதான். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த இந்த 2 விஷயங்களையும் பேலன்ஸ் பண்ணி பார்க்கக்கூடியதுதான் வணிக கொடுப்பமைவு நிலை. சோ அதை பாருங்க, புலப்படும் வணிகம் எனப்படுவது எது அப்படின்னா இதுதான், ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி. நம்ம இது பார்த்தோம் பாத்தீங்களா? ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி ரெண்டையும் சார்ந்து இருக்கிறதா என்ன அப்படின்னா புலப்படும் வணிகம். சரிங்களா? சரி, ஓகே, இது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இலங்கையில் 2021 மற்றும் 22 ஏற்பட்ட நிதி நெருக்கடிக்கான காரணத்தில் கீழ்கண்டவைகளில் எது தவறு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, சுற்றுலாத்துறை பாதிப்பா, இல்ல ஜவுளி ஏற்றுமதி குறைந்ததா, செயற்கை உரம் தடைப்பட்டதா, உள்நாட்டு போரின் விளைவா? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. எது தவறானது? இலங்கையில் 2021-22 ஏற்பட்ட நிதி நெருக்கடிக்கான காரணத்தில் எது தவறு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்க, இதுக்கான ஆன்சர் நம்ம பார்த்துடலாங்களா? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தவறானது வந்து உள்நாட்டு போரின் விளைவு அப்படின்றதுதான் தவறு. ஏன்னா இந்த நிதி நெருக்கடி எப்ப ஆரம்பிச்சிருக்கு பாருங்க, 2021-22 தான் வந்திருக்கு. போர் வந்துட்டு 2009 ஆண்டே முடிவுக்கு வந்துருச்சு. 2009 ஆண்டு மே 18 மற்றும் 19 இந்த 2 நாள்லயே வந்துட்டு உள்நாட்டு போர் வந்து முடிவுக்கு வந்துருச்சு. சரிங்களா? சோ அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, அதாவது நெருக்கி நம்மளுக்கு ஒரு 10-12 வருஷம் ஆயிடுச்சு. சரிங்களா? அதனால இதுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்ல. உள்நாட்டு போருக்கு வந்துட்டு நிறைய நாடுகள் வந்து இலங்கைக்கு உதவி பண்ணாங்க. அப்ப கூட அவங்களுக்கு நிதி நெருக்கடி வரல. ஆனா திடீர்னு நிதி நெருக்கடி வர்றதுக்கு என்ன சம்பந்தம், என்ன, எதுக்காக அவங்களுக்கு திடீர்னு நிதி நெருக்கடி வந்துச்சு? நம்ம பார்க்கக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி கணக்கு தான். சரிங்களா? சரி, இது இப்ப எதுக்காக அவங்களுக்கு நிதி நெருக்கடி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த நம்மளுக்கு 2020 ஆண்டு 2020-21 இந்த 2 ஆண்டுமே, இந்த 2 நிதிநிலை ஆண்டுமே கொரோனாவால மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்ட ஆண்டுகள்.
இந்த 2021-22 அதாவது இந்த நிதியாண்டு நம்ம சொல்றது சரிங்களா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இலங்கைக்கு சரிங்களா, இலங்கைக்கு சுற்றுலாத்துறை அப்படின்றது மிகப்பெரிய அந்நிய செலாவணி ஈட்டக்கூடிய துறையா இருந்திருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இறக்குமதி மட்டும் கிடையாது, வெளிநாட்டுல இருந்து சுற்றுலா வர்ற பயணிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட டாலர் பணத்தை சரிங்களா இலங்கை ரூபாய்க்கு மாத்துவாங்க. அப்போ அந்த இலங்கை ரூபாய்க்கு மாத்தும் போது அவங்களுக்கு அந்நிய செலாவணி கிடைக்குது, இலங்கைக்கு அந்நிய செலாவணி கிடைக்குது. அதனால அவங்க ஒரு டெவலப்டா இருந்தாங்க. அப்போ 2021 ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா கொரோனானால சுற்றுலாத்துறை பாதிக்கப்படுது. இது வந்து ஃபர்ஸ்ட் டிஃபெக்ட் அவங்களுக்கு சரிங்களா. சரி, அடுத்து பாருங்க, ஜவுளி ஏற்றுமதி குறைவு அப்படின்றது கரெக்ட் தான். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அதாவது சணல், பருத்தி இது எல்லாமே வந்துட்டு முடிவுற்ற பொருட்களா மாற்றி ஏற்றுமதி பண்றாங்க. இது வந்து ஒரு முக்கிய வருவாயா இருந்திருக்கு இலங்கைக்கு சரிங்களா. இப்ப நம்ம பழைய கணக்கே பார்ப்போம், 1866 ஒடிசா பஞ்சம் வந்ததே பார்ப்போம். ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க, நம்ம கிட்ட இருந்து பொருள் கச்சா பொருளை டைரக்டா வாங்கி அதை அவங்க கொண்டு போயிட்டு அதை முடிவுற்ற பொருட்களா மாத்தி நம்மகிட்ட கொடுப்பாங்க சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஒரு பருத்தி இருக்குன்னு வச்சுக்குவோம் சரிங்களா. இப்போ ஒரு மூடை பருத்தி ஒரு 100 ரூபா கணக்குக்கு வச்சுக்கிறோம் சரிங்களா. ஒரு மூடை பருத்தி 100 ரூபா கணக்குக்கு வச்சுக்கிறோம் நம்மளுக்கு. இப்போ ஒரு மூடை பருத்தியை நம்ம ஏற்றுமதி பண்றோம், அவங்க என்ன பண்றாங்க, இதை முடிவுற்ற பொருளா மாத்துறாங்க சரிங்களா. இத முடிவுற்ற பொருள் ஒரு சட்டையாவோ இல்ல ஒரு பேண்டாவோ இல்ல ஒரு ட்ரெஸ்ஸாவோ மாத்துறாங்க சரிங்களா. மாத்தி இப்ப இந்த ஒரு மூடை பருத்தியில அவங்க வந்து 100 ரூபாய்க்கு வாங்குறாங்களா, ஒரு 100 சட்டை தயாரிக்கலான்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு சரிங்களா. ஒரு மூடை பருத்தியில ஒரு 100 சட்டை கூட வேணாம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20 சட்டை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் சரிங்களா. ஒரு 20 சட்டை வச்சுக்கலாம். இப்போ ஒரு சட்டை வந்து 100 ரூபா கணக்குக்கு போட்டோம் அப்படின்னா அப்போ வந்து நம்மளுக்கு 2000 ரூபா வருது சரியா. அப்போ அவங்களோட தயாரிப்பு செலவு, உற்பத்தி செலவு எல்லாம் அது வந்து ஒரு 1000 ரூபாயே வச்சுக்கிறோம் சரிங்களா. மைனஸ் ஒரு 1000 ரூபாய் கணக்கு போட்டுருவோம். அப்ப அவங்களுக்கு பாருங்களேன் எவ்வளவு லாபம் கிடைக்குது, 1000 ரூபாய் லாபம் கிடைக்குது. அப்ப ஒரு நாடு என்ன பண்ணணும் அப்படின்னா கச்சா பொருளை ஏற்றுமதி பண்றதை விட்டுட்டு, அதாவது முதல் நிலை பொருட்கள்னு சொல்லுவோம்ல, அதை ஏற்றுமதி பண்றதை விட்டுட்டு மதிப்பு கூட்டு பொருளாவோ இல்ல முடிவுற்ற பொருட்களாவோ மாத்தி அனுப்புனாங்க அப்படின்னா அந்த நாடுகளுக்கு லாபம் அதிகம். ஓகேங்களா. அதைத்தான் வந்துட்டு மதிப்பு கூட்டு முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல வந்துட்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம்ல, ஒரு 2 முருங்கா, ஒரு முருங்கா 5 ரூபா மணிக்கு 2 முருங்கா வந்துட்டு 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா ஒரு காய்கறி மார்க்கெட்ல வாங்குறோம். இதே முருங்காயை கட் பண்ணி பாக்கெட்ல போட்டு அதுக்கு ஒரு பார் கோடு போட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு முருங்காயை வந்துட்டு கட் பண்ணி அதை வந்து பாக்கெட் பண்ணி பார் கோடா போட்டா அதை வந்து 30 ரூபாய்க்கு நம்ம விற்கலாம் சரிங்களா. சோ இது வந்து மதிப்பு கூட்டு முறை. இதே இதை நம்ம பவுடர் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு டாலர்ஸ் வரும், அந்நிய செலாவணி வரும். அப்போ $1 அப்படின்றது இப்ப கரண்டா 83 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு சரிங்களா. $1 அப்படின்றது 83 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. அப்ப அது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு லாபம் அதிகம். இதுதான் மதிப்பு கூட்டு முறை. இதை ஏன் சொல்ல வர்றோம் அப்படின்னா இவங்க வந்து ஜவுளி ஏற்றுமதி வந்து மதிப்பு கூடுதல் செஞ்சு அதை வந்து ஏற்றுமதி பண்ணாங்க. இது மிகப்பெரிய லாபமா இருந்துச்சு, அந்நிய செலாவணி இலங்கைக்கு வந்துச்சு. சரி ஓகே, இந்த 3வது பாருங்களேன், உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும், செயற்கை உரம் தடை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. இதுவும் ஒரு மிகப்பெரிய டிஃபெக்ட் தான் அவங்களுக்கு. அதாவது அந்த சமயம் வந்து மஹிந்த ராஜபக்சே அவர் தான் வந்துட்டு பிரசிடென்டா இருந்தாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா டக்குன்னு செயற்கை உரம் எல்லாத்தையுமே தடை பண்ணிட்டாரு. அதாவது இலங்கை ஃபுல்லா எல்லாருமே வந்து விவசாயம் பண்றவங்க இயற்கை உரத்தை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்களுக்கு வந்து தேயிலை ஏற்றுமதி மிகப்பெரிய ஏற்றுமதியா இருந்திருக்கு சரிங்களா. இலங்கைக்கு தேயிலை ஏற்றுமதி மிகப்பெரிய ஏற்றுமதியா இருந்திருக்கு. சோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தேயிலைக்கு வந்து HYVன்னு சொல்லக்கூடிய ஹை ஈல்ட் வெரைட்டி கிராப்ஸை விட்டுட்டு இயற்கை முறையில விளைவிக்கிறாங்க சரிங்களா. இயற்கை முறையில விளைவிக்கும் போது என்ன டிஃபெக்ட் ஆகுதுன்னா இப்போ ஒரு ஏக்கர் நிலத்துல நம்ம நிறைய உரம் போடுறோம் சரிங்களா, உரம் பூச்சிக்கொல்லி எல்லாமே போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கான ஈல்டு வந்து 30 மூடை கிடைக்குதுன்னு வச்சுக்குவோம் சரிங்களா. ஒரு ஏக்கர் இதுக்கு 30 மூடை கிடைக்குது அப்படின்னா இதுவே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கை விவசாயமா பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், நம்மளோட உற்பத்தி குறையும், 20 மூடை தான் கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? இன்னொன்னு என்ன அப்படின்னா இப்போ
நிறைய உரங்கள் நிறைய பூச்சிக்கொல்லிகள் போட்டு வளர்க்கும் போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது நிறைய நாள் அழுகாம இருக்கும். இது ஒரு மெயினான பாயிண்ட். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கை உரத்தை நம்ம பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், என்னாகும், சீக்கிரம் கெட்டு போயிடும். இது ஒரு மிகப்பெரிய டிஃபெக்டா இருந்திருக்கு அவங்களுக்கு, இலங்கைக்கு. சரிங்களா? ஸோ அதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா இவங்களுக்கான ஈல்டு, தேயிலைக்கான ஈல்டு வந்து குறைஞ்சிருச்சு. சரிங்களா? தேயிலைக்கான உற்பத்தி குறைஞ்சிச்சு. தேயிலைக்கான உற்பத்தி வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம இப்போ என்ன ஆகுது, அடுத்து என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா உற்பத்தி பண்ண தேயிலையை ஏற்றுமதி பண்ண முடியல. அதை பேக்கெட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி பேக்கெட் பண்ணி ஏற்றுமதி பண்ணாலும் அங்க போறதுக்குள்ள அதோட தரம் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகள் தேயிலையை வந்துட்டு விரும்பல. எது, ஸ்ரீலங்கால இருந்து அனுப்பக்கூடிய தேயிலையை வந்துட்டு அவங்க விரும்பல. இது வந்து ஒரு மிகப்பெரிய டிஃபெக்ட். இது வந்து ரியூட்டர்ஸ் அப்படின்ற பத்திரிகையில கூட எழுதினாங்க. அதாவது இலங்கை செஞ்சதுல இது வந்து ஒரு தவறான விஷயம், இதை செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்ப பாருங்களேன், ஒரு நாட்டுக்கு அந்நிய செலாவணி வரக்கூடிய 3மே டிஃபெக்ட் ஆயிடுச்சு. பாருங்க, ஒரு நாட்டுக்கு அந்நிய செலாவணி, இது 3 தான் அந்நிய செலாவணி வர்றது கூடிய வழியே. இந்த 3மே வந்து நின்றுச்சு. சரிங்களா? அப்போ இது வந்து இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடியா வந்து விழுந்துருச்சு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா, இலங்கையில் 2021 ஏற்பட்ட நிதி நெருக்கடிக்கான காரணத்தால் கீழ்கண்டவைகளுள் எது தவறு அப்படின்னா இது 3. இதுதான் தவறு. உள்நாட்டு போர் தான் தவறு. இது 3 சரி. சுற்றுலாத்துறை பாதிப்பு, ஜவுளி ஏற்றுமதி குறைந்தது, செயற்கை உரம் தடை செய்யப்பட்டது 1. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். நம்ம தான் வந்துட்டு அதாவது லங்கா ஐஓசி அப்படின்னு சொல்லுவாங்க. லங்கா ஐஓசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இந்தியன் ஆயில் கார்பரேஷன் தான் ஸ்ரீலங்காக்கு பெட்ரோலை கொடுக்கறது, பியூரிஃபை பண்ணி பெட்ரோல் டீசல் எல்லாத்தையுமே கொடுக்கறது. சரி, இப்போ நம்ம ஸ்ரீலங்காக்கு கொடுக்குறோம், பெட்ரோலோ டீசலோ நம்ம பியூரிஃபை பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மகிட்ட வாங்குறாங்கன்னா அவங்க என்ன ரூபாயில வாங்குவாங்க, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், டாலர்கள்ல தான் வாங்குவாங்க. சரிங்களா? டாலர்கள்ல தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்நிய செலாவணி வேணும்ல. சோ இப்ப அவங்களுக்கு என்னாச்சு, டாலர்களோட கையிருப்பே கிடையாது இலங்கைக்கு. அதனாலதான் அவங்க தேவையான எரிபொருளை இறக்குமதி பண்ண முடியல. நம்ம நியூஸ்ல பார்த்தோம், ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஸ்ரீலங்கால இருக்க எல்லா பெட்ரோல் பங்க்லயும் லைனா நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா தேவையான கச்சா எண்ணெயை அவங்களால இறக்குமதி செய்ய முடியல. ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க கையிருப்புல கொஞ்சம் டாலர் இருந்திருக்குல்ல, அந்நிய செலாவணி இருந்திருக்குல்ல, அதை எப்படி அவங்க குறைச்சிக்கிட்டாங்க, அது எப்படி கரைஞ்சு போச்சு அப்படின்னா மெயினான விஷயம். இப்போ நம்ம ஸ்ரீலங்கா இருக்கு அப்படின்னா இது இந்தியா, இங்க ஸ்ரீலங்கா இருக்கு அப்படின்னா இது வந்து ஹம்பன் தோட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறைமுகம் இருக்கு. ஹம்பன் தோட்டா அப்படின்ற ஒரு துறைமுகம். சரிங்களா? இந்த துறைமுகம் ஆக்சுவலா இந்த இடம் வந்து யாரு அப்படின்னா பிரசிடென்ட் ராஜபக்சே அவரோட சொந்த ஊர். அவருக்கு வந்து இந்த இடத்துல ஒரு துறைமுகம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஆசை. சரிங்களா? இதுக்கு உதவி செஞ்சது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சீனாவோட உதவியோட இந்த துறைமுகம் வந்து கட்டப்பட்டுச்சு. ஆனா இந்த துறைமுகத்துல அவங்க எதிர்பார்த்த வருமானம் வரல. சரிங்களா? அப்போ அவங்களோட கையிருப்பு எல்லாமே குறைஞ்சிருச்சு. ஸ்ரீலங்காவோட கையிருப்பு, டோட்டல் அந்நிய செலாவணி கையிருப்பு எல்லாமே குறைஞ்சிருச்சு. அதனால இவங்களுக்கு மிகப்பெரிய டிஃபெக்ட் ஆயிடுச்சு 2021-22. சரிங்களா? ஸோ பாருங்களேன், நம்ம பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா நியூஸ்ல பாக்குற விஷயத்துக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் நடக்குது. அதுதான் பொருளாதாரம் அப்படின்றது. நம்ம அன்றாட பார்க்கக்கூடிய நம் வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். சரிங்களா? சரி, ஓகே. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா உள்நாட்டு போரின் விளைவு அப்படின்றது தவறு. இது 3மே சரியான ஆன்சர். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு நாடு அந்நிய செலாவணி குறைவு அல்லது நிதி நெருக்கடியால் பாதிக்கப்படும் போது அதை ஈடு செய்ய செயல்படும் நிறுவனம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. அதாவது இப்போ ஒரு நாடு அந்நிய செலாவணி குறைவு அல்லது நிதி நெருக்கடியால் பாதிக்கப்படும் போது அதை ஈடு செய்ய செயல்படும் நிறுவனம் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சர்வதேச நிதியமா, உலக வங்கியா, ஆசிய வளர்ச்சி வங்கியா, ஏற்றுமதி இறக்குமதி வங்கியா, என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்க, இதுக்கான ஆன்சர் பார்த்துடலாங்களா? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா சர்வதேச நிதியம், IMF. சரிங்களா? இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். இன்டர்நேஷனல்
மானிட்டரி ஃபண்ட் 1945 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. சரிங்களா? அதாவது உலக வங்கி 1944 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு அவங்களோட ஆபரேஷன் வந்துட்டு 1946 வந்து துவங்குச்சு உலக வங்கியோட செயல்பாடு. சரிங்களா? அதோட ஒரு பார்ட் தான் IMF, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். சரி, ஏன் உலக வங்கி அதை டைரக்டா கொடுக்கலாமே? சரிங்களா? இப்போ என்ன கான்செப்ட் அப்படின்னா, உலக வங்கி எந்தெந்த விஷயத்துக்கு அதிகபட்சமா 90% எந்தெந்த விஷயத்துக்கு ஒரு நாட்டுக்கு கடன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு நாட்டோட சுகாதாரத்தை மேம்படுத்த, சுகாதாரம் இல்லாட்டி ஒரு நாட்டோட கல்வி, இல்லாட்டி ஒரு நாட்டோட சமூக பொருளாதாரம் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஹெல்ப் பண்றது யாரு அப்படின்னா உலக வங்கி. இப்போ நம்ம நாட்டுல ஒரு வறுமை ஒழிப்பு பண்ணணும். சரிங்களா? நம்ம அதாவது இந்திய நாட்டுல வறுமை ஒழிப்புக்கு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து உலக வங்கி ஹெல்ப் பண்ணும். சுகாதாரத்துக்கு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதுக்கு உலக வங்கி ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? அப்போ ஒரு நாட்டு மக்களோட சமூகம் சார்ந்து ஏதாச்சும் ஒரு டெவலப்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு உதவி செய்யறதா என்ன அப்படின்னா உலக வங்கி. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க, ஆசிய வளர்ச்சி வங்கி 1966 ஆண்டு துவங்கப்பட்டது. இந்த ஆசிய வளர்ச்சி வங்கி எதுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நாட்டோட கட்டுமானம் அல்லது உள்கட்டமைப்பு மேம்பாடு. இப்போ ஒரு நாட்டுல வந்துட்டு நம்ம தமிழ்நாடே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இந்தியால நம்ம தமிழ்நாடு இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டுல திடீர்னு ஒரு பாலம் கட்ட போறோம் அப்படின்னா யாரு அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா ஆசிய வளர்ச்சி வங்கி அதுக்கு உதவி செய்வாங்க, ஒரு நாட்டோட உட்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கு. சரிங்களா? அது ஹெல்ப் பண்றது எது அப்படின்னா ஆசிய வளர்ச்சி வங்கி. சோ ஏற்றுமதி இறக்குமதி வங்கி அதை பத்தி நம்ம அடுத்த கொஸ்டின்ல பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த சர்வதேச நிதியம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த நாட்டுல அந்நிய செலாவணி குறைவா இருக்கோ அந்த நாட்டுக்கு உதவி செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா ஸ்ரீலங்கா பிரச்சனை. அந்த ஸ்ரீலங்கா பிரச்சனைக்கு உதவி செய்யறதுக்காக வந்தது யாரு அப்படின்னா IMF தான், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் தான் உதவி செய்யறதுக்காக வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்நிய செலாவணி கையிருப்பு கம்மியா இருக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குறிப்பிட்ட டாலர்ஸை கொடுத்து அதுக்கு எங்களுக்கு வட்டி கட்டிக்கங்க, இப்போதைக்கு கொஞ்சம் எந்திரிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறது அந்த நாட்டுக்கு. இம்புட்டு ரொம்ப கஷ்டப்படுற, சரியா? அதனால ஒரு அமௌண்ட் வச்சுக்க, எனக்கு மாசம் கொஞ்சம் கொஞ்சமா வட்டியை மட்டும் எனக்கு கட்டிடு. சரிங்களா? நீ டெவலப் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அசலை அடைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல கொடுக்கறதா IMF. சரி, இவங்க சாதாரணமா கொடுத்துருவாங்களா IMF? இவங்கிட்ட அவ்வளவு சீக்கிரமா எந்த நாடுமே கடன் வாங்காது. ஏன் அப்படின்னா ஒருவேளை IMF, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் வந்துட்டு ஒரு நாட்டுக்கு அந்நிய செலாவணி டாலர்கள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட செயல் திட்டங்கள் எல்லாமே இவங்களை கேட்டுதான் செய்யணும். திடீர்னு ஒரு வரி விதிக்கிறோம், சரிங்களா? அந்த வரி எத்தனை % இருக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கிறது எது அப்படின்னா IMF. இவங்கிட்ட கேட்டுதான் எல்லாமே பண்ணணும். திடீர்னு ஒரு திட்டம் அறிவிக்கிறோம், அந்த திட்டத்துக்கு நிறைய செலவாக போகுது அப்படின்னா அதுக்கு வந்து IMF கிட்ட இவங்க பெர்மிஷன் வாங்கணும். சரிங்களா? இதெல்லாம் முன்கூட்டியே ஒப்பந்தம் பண்ணி தான் IMF வந்து அமௌண்ட் தருவாங்க. ஓகேவா? சும்மா கொடுத்துருவாங்களா? அவ்வளோ டாலர் கொடுக்க மாட்டாங்கல்ல, ஏன்னா இது ஒரு நிதி சார்ந்த நிறுவனம் தானே. அதனால IMF மேக்சிமம் கடன் வாங்க மாட்டாங்க. இப்பயுமே வந்துட்டு IMF ஹெல்ப் பண்றோன்னு வந்தப்ப அவங்க வந்து கடன் வாங்க மறுத்துட்டாங்க. நம்மளுக்கு எப்ப இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னா 1991 ஆண்டு. என்ன ஞாபகம் வருது? 1991 அப்படின்னு பொருளாதாரம் சார்ந்து உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா LPG, லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், தனியார் மயம், தாராளமயம், உலகமயம். சரிங்களா? அதாவது ஸ்ரீலங்கால இப்ப என்ன நிலைமை இருந்துச்சோ அந்த நிலைமை தான் நம்மளுக்கு 1991 இருந்துச்சு. சரிங்களா? அப்போ வந்து நம்மளுக்கு அந்நிய செலாவணி கையிருப்பே கிடையாது. ரொம்ப அந்நிய செலாவணி கையிருப்பு அப்படின்றது குறைஞ்சிருச்சு. அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக IMF வந்தாங்க. ஆனா இந்தியா வந்து IMF ஏத்துக்கறல. சரிங்களா? அதுக்கு பதில் தான் LPG கொண்டு வந்தாங்க. சரிங்களா? இப்போ வந்துட்டு நிறைய பேர் சொல்லலாம், நிறைய பேருக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம். எதுக்கு இவ்வளவு தனியார் மயம் கொடுக்குறாங்க? இந்த உலக மயம் தேவையா, தாராள மயம் தேவையா, எல்லாமே நம்ம சொந்த பொருளாதாரத்திலே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு மாறுபட்ட கருத்து இருக்கும். ஆனா கான்செப்ட் என்ன அப்படின்னா அந்த சமயம் நம்மளுக்கு அந்நிய செலாவணி அதிகமா வர்றதுக்கு தேவையா இருந்துச்சு. அந்த தேவைக்காக தான் இந்த LPG திட்டம் கொண்டு வந்தது மெயினா.
சரிங்களா? தனியார் மயம், தாராளமயம், உலகமயம். அப்போ வெளிநாட்டுல இருந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க, இல்ல நம்ம வந்து ஃப்ரீயா ஏற்றுமதியை ஃப்ரீ பண்ணோம், இறக்குமதியை ஃப்ரீ பண்ணோம்னா, ஏற்றுமதியை ஃப்ரீ பண்ணிட்டோம், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம வந்து கம்பெனி ஆரம்பிங்க, நீங்க ஏற்றுமதி பண்ணிக்கங்கன்னு சொன்னா நம்மளுக்கு வந்து அந்நிய செலாவணி அதிகமா கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த திட்டம், எல்பிஜி திட்டம் கொண்டு வந்தது. சரிங்களா? சரி, ஓகே. அப்போ ஒரு நாடு அந்நிய செலாவணி குறைவு அல்லது நிதி நெருக்கடியால் பாதிக்கப்படும் போது அதை ஈடு செய்ய செயல்படும் நிறுவனம் எது அப்படின்னா சர்வதேச நிதியம் அப்படின்றதா சரியான ஆன்சர். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. எக்ஸிம் வங்கி உருவாக்கப்பட்ட வருடம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. எக்ஸிம் வங்கி உருவாக்கப்பட்ட வருடம். சரிங்க, நம்ம ஆன்சர் பார்த்துடலாங்களா? 1982 அப்படின்றதான் சரியான ஆன்சர். எக்ஸிம் வங்கி அப்படின்னா என்னங்க? எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க். சரிங்களா? அதாவது ஏற்றுமதி இறக்குமதி வங்கி, அதுதான் வந்துட்டு எக்ஸிம் பேங்க். சரியா? ஆக்சுவலா 1981 அப்படின்ற வருடம் என்னன்னா எக்ஸிம் வங்கி உருவாகலாம் அப்படின்னு சொல்லி சட்டம். சரிங்களா? எக்ஸிம் வங்கி உருவாகலாம்னு சட்டம் வந்தது எப்ப அப்படின்னா 1981. சரிங்களா? எக்ஸிம் வங்கி ஆரம்பிக்கப்பட்ட வருடம் எதுனா 1982. சரியா? அதான் இந்த தேதியும் இந்த வருஷத்தையும் நம்ம உள்ள வச்சது. சரிங்களா? சோ 1955 என்னது? 1955 எஸ்பிஐ நம்மளுக்கு தெரியும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இம்பீரியல் பேங்க் அப்படின்றது எஸ்பிஐ மாறினது 1955. சரி, 1969 14 வங்கி தேசியமயமாக்கப்பட்டிருக்கும். அப்புறம் 1980 ஆண்டு 1990 ஆண்டு அடுத்த 6 வங்கி வந்து தேசியமயமாக்கப்பட்டிருக்கும். சோ 20 வங்கி. சரிங்களா? அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பி, பாம்பே தான் கரெக்ட். சரிங்களா? 1982 பாம்பே தான் கரெக்ட். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் எதுக்காக பயன்படுத்துறாங்க? ஒரு நாடு, சரிங்களா, ஒரு நாட்டில் இருக்க பொருட்களை நம்ம ஏற்றுமதி பண்ண போறோம். இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கோம், நம்ம ஒரு பொருள் தயாரிக்கிறோம், நம்ம இந்த பொருளை ஏற்றுமதிக்காகவே நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு உதவி செய்யறது தான் இந்த எக்ஸிம் வங்கி. சரிங்களா? எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க். திரும்ப அதே மாதிரி நம்ம வீட்டில் விளையிற ஏதாச்சும் ஒரு காய்கறியை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? நம்ம வீட்டில் ஒரு மாமரம் இருக்கு, அந்த மாமரத்தில் ஒரு 10 காய் காய்க்குது. அந்த காய் வந்து நம்ம ஏற்றுமதி பண்ண போறோம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து உதவி செய்யறது ஏற்றுமதி இறக்குமதி வங்கி. சரிங்களா? அதுக்கு தேவையான கடனை கொடுக்கறது, அவங்களோட எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை பார்த்துக்கிறது, இது ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளிநாட்டுல ஒரு நிறுவனம் இருக்கு, நம்ம நாட்டு நிறுவனத்துல இருந்து ஒரு பொருளை வந்து ஏற்றுமதி பண்ண போறோம் அப்படின்னா இதுக்கு இடையீட்டாளரா செயல்படுறது எது அப்படின்னா இந்த எக்ஸிம் வங்கி தான். சரிங்களா? அதாவது இடையீட்டாளர், ஏற்றுமதி இறக்குமதிக்கு இடையீட்டாளரா செயல்படுறது. சரிங்களா? இப்போ ஒரு நாட்டுல இருந்து நம்ம ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ண போறோம் அப்படின்னா வெளிநாட்டுல அந்த நிறுவனம் வந்து எப்படி இருக்கு, என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம ஒரு பத்திரமா ரெடி பண்ணி அந்த பத்திரத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸிம் வங்கிட்ட கொடுத்துருவாங்க. சரிங்களா? நாங்க இவ்வளவு அமௌண்ட் வாங்க போறோம், அதுக்கான பத்திரம் தான் இந்த பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிம் வங்கிட்ட கொடுத்துருவாங்க. ஏற்றுமதி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க ஒரு பத்திரத்தை சமர்ப்பிப்பாங்க. இப்போ இவங்களோட பொருள் அங்க போயிருச்சு அப்படின்னு இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா கையெழுத்திட்டதுக்கு அப்புறம் இந்த டேட்டாவை இவங்க வாங்கிடுவாங்க, இதுக்கான அமௌண்ட்டை எக்ஸிம் வங்கி ஏற்றுமதி பண்ணவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. சரிங்களா? சோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது எக்ஸிம் வங்கி அப்படின்றது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆரம்பித்த வருடம் 1982. எக்ஸிம் வங்கி அப்படின்னு ஒன்னு உருவாக்கணும்ன்ற சட்டம் வந்தது 1981 ஆண்டு. இந்த 2 வருஷமும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வருஷமா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்ததை பார்க்கலாம். 6 இந்தியாவின் ருபே சேவை எந்த நாட்டில் விரைவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது? ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்தியாவின் ருபே சேவை எந்த நாட்டில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது? சரிங்க, இதுக்கான ஆன்சர் பார்த்துடலாங்களா? இந்தியாவின் ருபே சேவை எந்த நாட்டில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது அப்படின்னா மாலத்தீவு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சரிங்களா? அதாவது அந்நிய செலாவணி அப்படின்றது டாலர்ஸ் தான்.
எதுவுமே நம்ம அவங்க நாட்டு பணமா மாத்தி அதை அவங்க டாலரா மாத்தி அந்நிய செலாவணியா கையிருப்பு வச்சுக்கிடுவாங்க. எதுக்கு இத்தனை இடையீடு? அதுக்கு நான் வந்து என்ன பண்றேன், என் நாட்டு பணத்திலேயே நான் செலவு பண்றேன், அதை நீ ஓ நாட்டுக்கு மாத்திக்கி நீ வச்சுக்க. சரிங்களா? ரூபாய் உங்களோட நாட்டுல என்ன அமௌண்ட் இருக்கோ அதை என் நாட்டுப்படியே வச்சுக்குவோம். என் நாட்டுக்கு உன்னோட அமௌண்ட் இவ்வளவு இருக்கு அப்படின்னா அதை நீ என்கிட்ட பொருளா கொடுத்து வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி தான். அதாவது நான் சொல்றது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்க மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் வந்து இப்போ மாலத்தீவுக்கு கொடுக்கணும்னா அதை வந்து டாலரா மாத்தி கொடுத்து அவங்க திரும்ப டாலரா இன்னொரு பொருள் வாங்குறதுக்கு என்கிட்ட இருந்து நான் டூரிஸ்ட் போனேன் அப்படின்னா நீ வந்து ரூபாயை வாங்கிக்கோ. சரிங்களா? என்னோட ரூபாயை நீ வச்சுக்கப்பா, அதை நீ ஓ நாட்டு பணமா மாத்திக்க. சரி, சப்போஸ் நீ வந்து என்கிட்ட பொருள் வாங்க வர்ற அப்படின்னா நான் வந்து என்கிட்ட பொருள் வாங்க வர்ற அப்படின்னா நீ உன்னோட அமௌண்ட்டை எங்கிட்ட கொடுங்க. நீங்க சரிங்களா? உங்க நாட்டோட அமௌண்ட்டை கொடுங்க, நாங்க ரூபாயா மாத்தி வச்சுக்கிறோம். எதுக்கு நான் வந்து டாலரா மாத்தி அதை வந்து உங்ககிட்ட கொடுத்து நீங்க திரும்ப டாலரா மாத்தி அதை என்கிட்ட கொடுத்து தேவையில்ல. உங்க நாட்டு பணமும் என் நாட்டு பணமும் சேமா நம்ம ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலியமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணதான் இது. ஸோ இப்போ மாலத்தீவு போனாங்க அப்படின்னா அவங்க வந்து ருபே கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். ருபே கார்டை யூஸ் பண்ணி அந்த கார்டை யூஸ் பண்ணி அங்க இருக்க பொருளை வாங்கிக்கலாம். நம்மளோட இந்திய ரூபாய் மதிப்பு படியே பொருளை வந்துட்டு அவங்க டைரக்டா வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். இந்தியாவின் ரூபே சேவை எந்த நாட்டில் விரைவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது அப்படின்னா மாலத்தீவு அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். இது கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டான கொஸ்டின். நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது பார்க்கலாம். இந்தியா இன்னும் எந்த உற்பத்தியில் தன்னிறைவு பெறவில்லை? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்தியா இன்னும் எந்த உற்பத்தியில் தன்னிறைவு பெறவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்க, ஆன்சர் பார்த்துடலாங்களா? எண்ணெய் வித்துக்கள் இந்த உற்பத்தியில தான் தன்னிறைவு பெறவில்லை. இதுக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். சரிங்களா? சம்பந்தம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், திடீர்னு சூரியகாந்தி என்ன ரேட்டு இடையில டக்குன்னு இன்க்ரீஸ் ஆச்சு. எப்போ இன்க்ரீஸ் ஆச்சுன்னு யாருக்கும் ஞாபகம் இருக்கா? அதாவது பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போறப்போ திடீர்னு சூரியகாந்தி எண்ணெயோட ரேட்டு பயங்கரமா இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா ரஷ்யா நாட்டுக்கிட்ட இருந்து தான் நம்ம இறக்குமதி பண்றோம் சூரியகாந்தி எண்ணெய். சூரியகாந்தி எண்ணெய் அதிகமா இறக்குமதி யாருக்கிட்ட இருந்து பண்றோம் அப்படின்னா ரஷ்யா கிட்ட இருந்து பண்றோம். சரிங்களா? அப்போ அந்த நாட்டுல போர் சூழல் அப்படின்றது ஆரம்பிக்கும் போது அவங்களால உற்பத்தி பண்ண முடியல. யாரால? ரஷ்யாவால அதிக ஈல்டு கொடுக்க முடியல. அப்போ அவங்களுக்கே வந்துட்டு டிஃபெக்டா இருக்கும்போது ஏற்றுமதி எப்படி பண்ணுவாங்க? அதனால ஏற்றுமதி அவங்களுக்கு குறைஞ்சிருச்சு, நம்ம கிட்ட இறக்குமதி குறைஞ்சிருச்சு. இதுதான் பேசிக்கான கான்செப்ட். இப்போ ஒரு நாட்டுல பொருளோட ரேட்டு எப்படிங்க இன்க்ரீஸ் ஆகும்? ஒரு நாட்டுல இப்போ ஒரு பொருளோட ரேட்டு திடீர்னு எப்படி இன்க்ரீஸ் ஆகுது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாத்துக்கோ, நம்ம என்கிட்ட ஒரு 10 பிரியாணி இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா? 10 பிரியாணி வச்சிருக்கேன் நான் விற்கிறதுக்கு. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா லைன்ல ஒரு 2 பேர் தான் இருக்காங்க. 2 பேர் இல்லாட்டி ஒரு 3 பேர் லைன்ல நிக்கிறாங்க பிரியாணி வாங்குறதுக்கு. நான் என்ன பண்றேன், ஐயோ ரொம்ப லேட் ஆகி போச்சு, இன்னும் அந்த 10 பிரியாணி விற்கணும், அதனால இன்னும் ஒரு 2 பேர்த்திட்ட சொல்லுங்க, நான் 100 ரூபா அந்த பிரியாணிக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், ஒரு பிரியாணிக்கு 100 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இவங்ககிட்ட நான் கொடுத்துட்டு 100 ரூபாய்க்கு பதில் 80 ரூபா வாங்கிக்கப்பா, 80 ரூபாய்க்கு வாங்கிக்க, 2 வாங்கிக்க, 2 பிரியாணி 80 ரூபான்னு வாங்கிக்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துடுறோம். சரிங்களா? அப்ப என்ன ஆகுது? பொருட்களோட தேவை குறையும் போது, பொருட்களோட தேவை வந்து குறையும் போது அதோட விலையும் வந்து குறையுது. இதுதான் மெயினான கான்செப்ட். இப்போ பொருளோட தேவை இல்ல, பிரியாணியோட தேவை இருந்துச்சுன்னா கொல்ல பேர் லைன்ல இருப்பாங்க பிரியாணி வாங்குறதுக்கு. ஆனா 2-3 பேர் தான் இருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு ரம்ஜான் கூட ஞாபகம் வச்சுக்கிறோம், எல்லாம் ஃப்ரெண்டு வீட்டுல பிரியாணி சாப்பிட்டாங்க, அதனால பிரியாணி கடை ஓடல. அதனால சரிப்பா 2 பிரியாணி 160 ரூபான்னு வாங்கிக்க, ஒரு பிரியாணி 80 ரூபான்னு வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். இதுதான் பேசிக் கான்செப்ட். இப்போ ஒரு வேலை இதே நான் 10 பிரியாணி வச்சிருக்கேன். சரிங்களா? இந்த 10 பிரியாணி வாங்குறதுக்கு ஒரு 20 பேர் லைன்ல நிக்கிறாங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன், 100 ரூபா பிரியாணிய 150 ரூபான்னு மாத்துறேன். 150 ரூபா பிரியாணி இஷ்டம்னா வாங்கு, இல்லாட்டி நகரு, அடுத்த ஆள் நிக்கிறேன் அவன்கிட்ட கொடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இதுதான் பேசிக் கான்செப்ட். அப்ப என்ன ஆகுது, பொருளோட தேவை அதிகரிக்கும் போது அதோட விலையும் அதிகரிக்குது. இது வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இது ஏற்றுமதி இறக்குமதியில நம்ம ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இப்ப என்னாச்சு, எண்ணெய் வித்துக்கள்ல நம்ம
உற்பத்தியில குறைவா இருக்கும், நம்மளுக்கே பத்தல, இறக்குமதி தான் பண்ணணும் நம்ம. சரிங்களா, இறக்குமதி யாருக்கிட்ட இருந்து பண்றோம்? ரஷ்யாட்ட இருந்து பண்றோம். நம்மளுக்கு திடீர்னு என்ன அதிகமா நிறைய பேர் யூஸ் பண்ண வேண்டியது ஆயிடுச்சு. அப்போ இறக்குமதி பண்ணும்போது அவங்க என்ன பண்றாங்க, எனக்கு கொடுப்பா, தயவு செஞ்சு கொடுப்பா அப்படின்னா அவங்களுக்கு உற்பத்தி குறைஞ்சிருச்சு. அப்போ ஒரு பாக்கெட் எண்ணெயோட ரேட்டு 180 ரூபா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்னா டக்குன்னு ஒரு 250 ரூபாய்க்கு மாத்திரம் அந்த எண்ணெய் பாக்கெட்டை. சரிங்களா, மாத்தினோடனே என்ன நம்ம வீட்டிலே யோசிப்போம்ல, என்ன ரேட்லாம் எக்கு தப்பா இருக்கு, பொறிச்சு சாப்பிட்றத நிப்பாட்டிக்க, எதா இருந்தாலும் வதக்கி சாப்பிடு அப்படின்ற மாதிரி நம்ம பேசுவோம். ஏன்னா பொறிச்சு சாப்பிட்டா என்ன அதிகமாகும், வதக்கி சாப்பிட்டா கம்மியாகும். அதனால இப்ப பாத்தீங்களா, அப்ப என்ன ஆகுது, பொருளோட உற்பத்தி குறையும் போது அதோட விலை வந்து அதிகரிக்குது. அப்போ அந்த உற்பத்தி சமமா வர்ற வரையும் அந்த ரேட்டு வந்து நம்மளுக்கு அதே அளவு இருக்கு. இதுதான் பேசிக் கான்செப்ட். அப்போ இந்தியா இன்னும் எந்த உற்பத்தியில் தன்னிறைவு பெறவில்லைன்னா எண்ணெய் வித்துக்கள்ல தான் தன்னிறைவு பெறல. அதனாலதான் இறக்குமதி அதிகமா இருக்கிறதுனாலதான் அந்த ரஷ்யா உக்ரைன் போறப்போ நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சரிங்களா, ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு. இன்னொன்னு என்னன்னா, பாம் ஆயில் வந்துட்டு நம்ம மலேசியாட்ட இருந்து தான் நிறைய இம்போர்ட் பண்றோம். சரிங்களா, மலேசியாட்ட இருந்து தான் பாம் ஆயில் அதிகமா இம்போர்ட் பண்றோம். இப்போ கூட இடையில ஒரு பிரச்சனை வந்ததுனால பாம் ஆயில் இம்போர்ட்டை வந்து நாங்கள் மலேசியாட்ட இருந்து நிப்பாட்டிட்டு நாங்கள் வேற நாட்டில் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் மலேசியா சிங்கப்பூர் அரசுகள் ரெண்டும் கொஞ்சம் ஒரு ஆட்டம் கண்டுருச்சு. ஏன் அப்படின்னா, அந்நிய செலாவணிக்கு முக்கியமாக அவங்களுக்கு ஏற்றுமதிக்கு இருந்தது பாம் ஆயில் தான். அதை இந்தியாவே நிப்பாட்டணும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப அவங்க இதாகி லாஸ்ட்ல வந்துட்டு சமாதானம் பேசி இப்போ இறக்குமதி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சரிங்களா, ஸோ 7th ஆன்சர் என்னன்னா சி தான் ஆன்சர். சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 8வது கொஸ்டின் பாருங்க. கூற்று 1, வெளிநாட்டு நேரடி முதலீடு லாப வரி செலுத்துவதன் மூலம் ஒரு நாட்டிற்கு வருவாயை கொண்டு வருகிறது, ஆனால் இது அந்நிய செலாவணியின் இடைவெளியை நிரப்பவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. வெளிநாட்டு நேரடி முதலீடு லாப நிறுவன வரி செலுத்துது. ஓகே, கரெக்ட். இது அந்நிய செலாவணியின் இடைவெளியை நிரப்ப காரணமா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, நம்ம ஆன்சர் பார்த்துடலாங்களா? இதுக்கான ஆன்சர் என்னன்னா, கூற்று 1 சரி, 2 தவறு. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு அந்நிய செலாவணி வர்றதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா ஏற்றுமதி. இன்னொன்று என்னன்னா எம்என்சி நிறுவனங்கள், மல்டிநேஷனல் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, மல்டிநேஷனல் கம்பெனிஸ்னா என்ன? அதாவது மல்டிநேஷனல் கம்பெனிஸ்னா ஒரு கம்பெனியோட தலைமையகம் ஒரு இடத்துல இருக்கும், ஒரு நாட்டில் இருக்கும். அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பல நாட்டில் இருப்பாங்க. அதுதான் பேசிக். ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ் நிறுவனம் எடுத்துக்கிறோம். சரிங்களா, டிசிஎஸ் நிறுவனம் எடுத்துக்கிறோம். இது வந்து நம்ம இந்திய நிறுவனம், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் அப்படின்றது இந்திய நிறுவனம். இதை ஏன் எம்என்சின்னு சொல்றாங்க அப்படின்னா, டிசிஎஸ் நிறுவனத்தோட தலைமையகம் இந்தியா. சரிங்களா, இதோட பிரான்ச் எல்லா நாட்டிலையும் இருக்கு. யூஎஸ்ஏல இருக்கு, கனடால இருக்கு, யூஏஇல இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அப்போ வந்து இதுதான் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹூண்டாய் நிறுவனத்தை எடுத்துக்கிறோம். சரிங்களா, ஹூண்டாய் டொயோட்டாலாம் எடுத்துக்கிறோம். டொயோட்டா, இந்த 2 கார் நிறுவனமும் இந்த இப்போ டொயோட்டா நிறுவனம் வந்து ஜப்பான் நிறுவனம். சரிங்களா, இப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு வெளிநாட்டு நிறுவனம். இந்த டொயோட்டா நிறுவனம் அப்படின்றது ஒரு வெளிநாட்டு நிறுவனம். இவங்க என்ன பண்றாங்கன்னா, அதிகமா கார் உற்பத்தி பண்றாங்க, நம்மளுக்கு விற்கிறாங்க. சரிங்களா, விற்கிறாங்கன்னா அவங்க நம்மளுக்கு வரி கட்டுறாங்க. அப்போ அவங்க வரி கட்டும் போது நம்மளுக்கு அந்நிய செலாவணியா அவங்களோட வரி கிடைக்குது. ஏன்னா வெளிநாட்டு கம்பெனி நம்மதுல வந்து உற்பத்தி பண்றாங்க. உற்பத்தி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வெளிநாட்டு கம்பெனி அவங்களோட அமௌண்ட்டை, சரிங்களா, அவங்களோட அந்நிய செலாவணிய நம்மளுக்கு வரியா கட்டும்போது நம்மளோட அந்நிய செலாவணி அதிகரிக்குது. இதுதான் பேசிக்கான கான்செப்ட். அப்போ ஏற்றுமதி 1, நம்மளுக்கு அந்நிய செலாவணி அதிகரிக்க ஏற்றுமதி பண்றது 1. இன்னொன்னு என்னன்னா எம்என்சி நிறுவனங்கள், வெளிநாட்டோட நிறுவனங்கள் நம்ம நாட்டில இருந்து நம்மளுக்கு வரி கட்டுறது. அதைத்தான் அவங்க கொடுத்துருக்காங்க. கூற்று 1 பாருங்க, வெளிநாட்டு நேரடி முதலீடு எஃப்டிஐ, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு லாப வரி செலுத்துது, அதோட லாபத்துல வரி செலுத்துவதன் மூலம் நாட்டிற்கு வருவாயை கொண்டு வருகிறது அப்படின்றது கரெக்ட். 2வது பாருங்க, ஆனால் இது அந்நிய செலாவணியின் இடைவெளியை நிரப்பவில்லை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அது தப்பு. நம்மளுக்கு அந்நிய செலாவணி நிரப்புறதுக்கு எம்என்சி நிறுவனங்கள் ஒரு முக்கியமான நிறுவனமா இருக்கு. அப்போ கூற்று 1 சரி, 2 தவறு. சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். எல்லாம் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க.
கான்செப்டை மறந்துடாங்க. பொருளாதாரம் பொறுத்தவரை வருஷத்தை ஞாபகிக்கிறதோட சேர்த்து கான்செப்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமானது. சரி பாருங்க, பெட்ரோல் மற்றும் எரிபொருளின் விலை மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடுவதன் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. பெட்ரோல் மற்றும் எரிபொருளின் விலை மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடுவதற்கான காரணம் என்ன? சரிங்க, இதுக்கான ஆன்சர் பார்த்துடலாங்களா? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா வாட் வரி அப்படின்றதான் கரெக்ட். வேட் டேக்ஸ், வேல்யூ ஆடட் டேக்ஸ். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் 1 லிட்டர் பெட்ரோலோட ரேட்டு 100 ரூபா, 101 ரூபா அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இதுவே நம்ம பாண்டிச்சேரியில் போனோம் அப்படின்னா அங்கே வந்து பெட்ரோல் ரேட்டு 95 ரூபா தான் இருக்கும், 5 ரூபா கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்துட்டு வாட் வரி தான் காரணம். ஒவ்வொரு மாநில அரசும் தங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாட் வரியை வந்து நிர்ணயிச்சுக்கிடுவாங்க, அதை வந்து பெட்ரோல்ல ஏற்றுவாங்க. இப்போ பெட்ரோல் விலை எப்படிங்க கணக்கெடுக்கப்படுது? இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பெட்ரோல் விலை எப்படி கணக்கெடுக்கப்படுது அப்படின்றத ஒரு தெளிவாக நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்மளுக்கு இறக்குமதி வந்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, இறக்குமதி நம்ம பெட்ரோல் டீசலா இறக்குமதி பண்ண மாட்டோம், கச்சா எண்ணெய்ன்னு சொல்றபடி இறக்குமதி பண்ணுவோம். அதாவது கச்சா எண்ணெய், சுத்திகரிக்கப்படாதது கச்சா எண்ணெயா தான் இறக்குமதி பண்ணுவோம். சரிங்களா? இந்த கச்சா எண்ணெயை நம்ம மேலும் மேலும் பியூரிஃபை பண்ணி தான் நம்ம பெட்ரோலு, டீசலு, கெரோசின் இது எல்லாமே மாத்துறது இந்த கச்சா எண்ணெய் தான். சரிங்களா? சரி, இப்போ இந்த கச்சா எண்ணெயை எப்படி இறக்குமதி பண்ணுவோம் அப்படின்னா, தமிழ்ல சொல்ல போனா ஒரு பீப்பாய் அப்படின்ற கணக்குல சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல சொல்ல போனா நம்மளுக்கு வந்து ஒரு பேரல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு பேரல் கச்சா எண்ணெய். சரிங்களா? ஒரு பேரல் கச்சா எண்ணெயா தான் நம்ம இறக்குமதி பண்ணுவோம். சரி, இப்போ ஒரு பேரல் கச்சா எண்ணெயோட ரேட் எவ்வளவுங்க? அதாவது ஒரு பேரல் கச்சா எண்ணெய் இப்போ சராசரியா கூடும் குறையும். திடீர்னு ஒரு $74 வரும், திடீர்னு ஒரு 74 இருக்கும், திடீர்னு ஒரு $85 இருக்கும், இப்படி மாறி மாறி இருக்கும். சராசரியா $78 ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய். சரிங்களா? $78. சரி, இப்போ ஒரு பீப்பாய்ன்னு சொல்றோம் பாத்தீங்களா, ஒரு பேரல் அப்படின்றது எத்தனை லிட்டர்னா 159 லிட்டர். ஒரு பேரல் கச்சா எண்ணெய், ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய்ன்றது 159 லிட்டர். அப்ப 159 லிட்டர் கச்சா எண்ணெய நம்ம $78 நம்ம வாங்குறோம். சரிங்களா? அப்போ கணக்கு பண்ணி பாருங்க, இப்போ ஒரு டாலரோட ரேட்டு சராசரியா 83 ரூபா இருக்கு. அப்ப 78 × 83 போட்டு பாருங்க. சரிங்களா? நம்ம சிம்பிளா 80னே வச்சுக்கிறோம், 78 × 80 வச்சுக்கிறோம். சரிங்களா? அப்ப எவ்வளவு வருது? 4 T6 62. சரிங்களா? 6240 ரூபா வருது. சரிங்களா? அப்போ 159 லிட்டரு 6249 ரூபா வருதுன்னு வச்சுக்குவோம். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 6240 ரூபாய 159 வகுத்தம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு எவ்வளவு அமௌண்ட் வருது அப்படின்னா அதுதான் 1 லிட்டருக்குரிய கச்சா எண்ணெயோட ரேட்டு. சரிங்களா? இதுதான் பேசிக்கான கான்செப்ட். அதாவது ஒரு பேரலை வந்து $78 இறக்குமதி பண்றோம். அது வந்து எத்தனைனா 159 லிட்டரு. சரிங்களா? ஓகே, $78. ஓகே, சரி, ரைட்டு. அப்போ இன்ட்டு 83 போட்டோம் அப்படின்னா, நம்ம இந்திய ரூபாயின் மதிப்புப்படி இன்ட்டு 83 ரூபா போட்டோம் அப்படின்னா இவ்வளவு அமௌண்ட் வருது. அப்போ ஒரு பேரல் அப்படின்றது 6000 சொச்ச ரூபாய்க்கு இறக்குறோம். 159 லிட்டரு, அதாவது 159 லிட்டர் கச்சா எண்ணெய், 159 லிட்டர் கச்சா எண்ணெய நம்ம ஒரு 6500 ரூபா கணக்குக்கு இறக்குமதி பண்ணோம் அப்படின்னா, இதை வந்து வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சராசரியா 1 லிட்டர் கச்சா எண்ணெயோட விலை 38 ரூபால இருந்து 40 ரூபா தான் வரும் அதிகபட்சம். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. 1 லிட்டர் கச்சா எண்ணெயோட விலை எவ்வளவு வருது அப்படின்னா 1 லிட்டர் வந்து 38ல இருந்து 40 ரூபா வரும். சரியா? அப்போ இதோட சுத்திகரிப்பு செலவு எவ்வளவு போட்டிருக்காங்க அப்படின்னா 1 லிட்டருக்கு 3 ரூபா 70 காசு, 72 காசு சொச்சம் வரும் இதோட சுத்திகரிப்பு செலவு. சரிங்களா? சரி, இதை ஒரு 4 ரூபா நம்ம கணக்கு வச்சுக்கோம். அடுத்து டீலர் கமிஷன், பெட்ரோல் டீசல் போடுறாங்களா, அந்த டீலருக்கான கமிஷன் எவ்வளவு அப்படின்னா 1 லிட்டருக்கு 4 ரூபா வச்சுக்குவோம். சரிங்களா? அப்ப ஆக்சுவலா 48 ரூபா தான் கணக்கு வருது நம்மளுக்கு. 1 லிட்டர் பெட்ரோல் டீசலோட விலையே எவ்வளவு அப்படின்னா 48 ரூபா தான்.
இதை தவிர்த்துட்டு நம்ம கட்டுற எல்லாமே வரி தான். சரிங்களா? அதாவது 50 ரூபா பெட்ரோல் டீசலுக்கு 50 ரூபா வரி கட்டுறோம். இதுதான் நம்மளோட கான்செப்ட். சரியா? சரி, இந்த 50 ரூபா வரி எப்படி கட்டுறாங்க அப்படின்னா செஸ் வரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. செஸ் வரி அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸைஸ் டியூட்டின்னு சொல்லுவாங்க. எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? நம்ம இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுறது, சென்ட்ரல் யூனியன் கவர்மெண்ட் கட்டுறது, ஒன்றிய அரசுக்கு கட்டக்கூடிய வரி. இது வந்து நம்ம மாநில அரசுக்கு கட்டக்கூடிய வரி என்னன்னா வாட் வரி. மாநில அரசுக்கு கட்டக்கூடிய வரி வாட் வரி. சரிங்களா? சரி, நம்ம இப்ப தமிழ்நாட்டுக்கு பெட்ரோல் டீசலுக்கு எவ்வளவு வாட் வரி இருக்கு அப்படின்னா 13% வாட் வரி போட்டிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு. சரிங்களா? 13% பிளஸ் ஒரு லிட்டருக்கு 11 ரூபா 32 காசு வாட் வரி. இப்போ ஒரு லிட்டர் போடுறோம் அப்படின்னா நம்ம 13% வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறோம். 13% பிளஸ் 11 ரூபா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? இப்போ அப்படி கணக்கு பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், 50 ரூபால நம்ம வந்துட்டு இப்போ அதாவது 13% அப்படின்றது 5 பிளஸ் ஒரு 3 ரூபா 8 ரூபா, 8 ரூபா, இது ஒரு 19 ரூபா, நெருக்கி 20 ரூபா வந்துட்டு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறோம். சரிங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 30 ரூபா டாக்ஸ் கட்டுறோம். அதுல இந்த செஸ் வரி அப்படின்றது என்ன வரி அப்படின்னா கிருஷி கல்யாண் செஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படின்னா விவசாயிகளுக்கு கட்டக்கூடிய வரி. ஸ்வச் பாரத் செஸ், அதாவது தூய்மை இந்தியா வரி. சரிங்களா? அந்த மாதிரி. இன்னொன்னு இந்த எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய வரி என்னன்னா, இதுக்கான விளக்கம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மனிதன் ஏழையாகவோ பணக்காரனாகவோ யாராக இருந்தாலும் அரசுக்கு கட்டாயம் செலுத்தக்கூடிய வரி தான் இந்த வரி. சரிங்களா? அப்போ இத்தனை வரி கட்டி தான் நம்ம ஒரு லிட்டர் பெட்ரோலோ டீசலோ போடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம பார்த்துட்டோம், அதாவது எவ்வளோ 50 ரூபா பெட்ரோலுக்கு 50 ரூபா வரி கட்டுறோம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஒரு 90% அண்ட் அபோவ் 90% அண்ட் அபோவ் தான் நம்ம வரி கட்டுறோம். இதை ஏன் ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னா ஜிஎஸ்டியோட அதிகபட்ச ஸ்லாபே 28% தான். அப்போ 28% கொண்டு வந்தா நம்மளுக்கு வந்து பெட்ரோல் டீசல் வந்து 60 லேருந்து 70 ரூபாக்குள்ளேயே கிடைக்கும். பட் வந்துட்டு அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா 90% அண்ட் அபவ் தான் நம்ம வரி கட்டிக்கிட்டு இருக்கோம். அப்போ பெட்ரோல் மற்றும் எரிபொருளின் விலை மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடுவதன் காரணம் என்ன அப்படின்னா வாட் வரி அப்படின்றதுதான் சரியான ஆன்சர். சரிங்களா? சரி, அடுத்தது பாருங்க. இந்தியா இதுவரை எத்தனை நாடுகளுடன் ரூபாயில் வர்த்தகம் செய்ய ஒப்பந்தம் செய்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? சரி, இதுக்கான ஆன்சர் பார்த்துடலாங்களா? மொத்தம் 18 நாடுங்க. சரியா? இப்போ ரீசெண்டா சேர்ந்த நாடு எதுனா மலேசியா. மலேசியா இதுக்கு முன்னாடியே சிங்கப்பூர் கூட நம்ம ரூபாயில தான் வர்த்தகம் பண்ணிட்டு இருந்தோம். மலேசியா வந்து சேராம இருந்தாங்க. இப்ப புதுசா வந்து மலேசியாவும் இணைஞ்சிருக்காங்க. மொத்தம் 18 நாடுகளோட வந்துட்டு நம்ம ரூபாயிலேயே பரிவர்த்தனைகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல இன்னொரு நாடு என்னன்னா ரஷ்யா நாட்டோட நம்ம வந்துட்டு நம்மளோட ரூபாயில தான் பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் ரஷ்யா நாட்டோட ரூபாயில தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இந்திய ரூபாயை கொடுத்துட்டு பொருள் வாங்கிக்கிறது. அவங்க நம்மளுக்கு தேவை, நம்மகிட்ட எதுவும் தேவை அப்படின்னா அவங்களோட ரூபாயை கொடுத்துட்டு நம்ம வாங்கிக்கிறது. எதுக்கு தேவையில்லாம உள்ள டாலர்ஸ் வேணாம்ப்பா, ஓ நாட்டுக்கும் என் நாட்டுக்கும் நீ வந்து கொடுத்தேன்னா என் நாட்டு காசை நீ வாங்கிக்க, நான் கொடுத்தேன்னா ஓ நாட்டு காசை வாங்கிக்கிறேன். இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். சரிங்களா? அதனால இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். டாலர்ஸ் இல்லாம நம்ம டைரக்டா ரூபாய் மதிப்பிலேயே நம்ம பொருளா எந்த நாட்டுகிட்ட வாங்கிட்டு இருக்கோம், எந்த நாடுகளோட பரிவர்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா மொத்தம் 18 நாடுகள். ரீசெண்டா சேர்ந்த நாடு இந்தியா. இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டான கொஸ்டின். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 11 பாருங்க. தமிழ்நாடு தற்போது எத்தனை $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை 2030க்குள் ஈட்ட முடிவு செய்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. தமிழ்நாடு தற்போது எத்தனை $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை 2030 ஆண்டுக்குள் ஈட்ட முடிவு செய்துள்ளது. ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி தான் ஆன்சர். சரிங்களா? $1 டிரில்லியன் எக்கானமி நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். அதாவது $1 டிரில்லியன் அப்படின்றது 1 லட்சம் கோடி. 1 லட்சம் கோடி. சரிங்களா? 1 லட்சம் கோடி. இப்போ வந்துட்டு அதாவது $1 டிரில்லியன் எக்கானமி அப்படின்றது 2030 ஆண்டுக்குள்ள, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
2030 ஆண்டுக்குள்ள நம்ம இதை ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா இப்போ நம்ம இதுல எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னா 23 to 24% தான் நம்ம இப்ப ரீச் ஆயிருக்கு. அப்போ இன்னும் 5 வருஷத்துக்குள்ள நம்ம 76% கிட்ட நெருக்கி இதை ரீச் பண்ணணும். $1 trillion எக்கானமி அப்படின்றது. சரிங்களா? அப்ப இந்தியா எத்தனை $1 trillion எக்கானமியா இருக்கு அப்படின்னா இந்தியா வந்து இப்போ $3.7 trillion. சரிங்களா? $3.7 trillion எக்கானமில இருக்கு. இந்தியா 2030க்குள்ள $5 trillion எக்கானமிய பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? $5 trillion எக்கானமியை நோக்கி பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்ப யோசிச்சு பாருங்களேன், 2030ல இந்தியா ஃபுல்லா சேர்த்து $5 trillion எக்கானமி இருந்துச்சுன்னா நம்ம தமிழ்நாடு மட்டுமே $1 trillion எக்கானமிக்கு நம்ம பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு நல்ல முன்னெடுப்பு தான். இது பாஸ் பண்ணியே ஆகணும். இதை வந்து நம்ம சாதிச்சே காட்டணும், சாதிச்சு காட்டியே ஆகணும் நம்ம தமிழ்நாடு. இப்ப பாருங்களேன், இந்தியால 28 மாநிலங்கள் இருக்கு. ஒரு மாநிலத்துக்கு $1 trillion வச்சாலும் $28 trillion எக்கானமிய சக்சஸ் பண்ணணும். ஆனா இந்திய ஒன்றியம் வந்துட்டு பாத்தீங்கன்னா $5 trillion வந்து நம்ம இந்தியா வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல நம்மளோட ஸ்டேட் தமிழ்நாடு மட்டுமே $1 trillion எக்கானமியை பேஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து பேஸா இருக்கிறது, இதை வந்து நம்ம டெவலப் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு சில கம்பெனிஸ் தான் அந்த $1 trillion எக்கானமில சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில். அதாவது ஆச்சி மசாலா, சக்தி மசாலா, A2B, அடையாறு, ஆனந்த பவன், இவங்களாம். அதனால புதுசா ஒரு தொழில் துவங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசா நிறைய பேர் தொழில் துவங்கினா அதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னா இந்த $1 trillion எக்கானமியை சக்சஸ் பண்றதுக்கு. பிளஸ் அது போக நம்ம ஏற்கனவே பார்த்தோம், MNC கம்பெனிஸ் அதிகமா உள்ள வந்தா நம்ம இதை ஈஸியா ரீச் பண்ணிடலாம். அதனால வெளிநாடுகளுடனான ஒப்பந்தம். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கும் ஏற்றுமதி இறக்குமதிக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அந்நிய செலாவணி ஈட்டுறது, ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்னாவே அந்நிய செலாவணியும் கூட இலவச இணைப்பு மாதிரி நம்ம சேர்த்துக்கிறணும். சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்நிய செலாவணி இல்லாம ஏற்றுமதி இறக்குமதி இல்லை. ஸோ அந்நிய செலாவணி அதிகமா வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா MNC கம்பெனிஸ். ஸோ அதிகமான MNC கம்பெனிஸையும் உள்ள வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து முதலீடு பண்றதுக்காக இப்போ ஒப்பந்தம் போட்டுட்டு இருக்காங்க. சென்னையில அதுக்கான மாநாடு நடந்துச்சு. சரிங்களா? இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டான கொஸ்டின். அப்ப ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம தெளிவா. தமிழ்நாடு எத்தனை $1 trillion எக்கானமி பிக்ஸ் பண்ணிருக்கு அப்படின்னா $1 trillion எக்கானமி. $1 trillion அப்படின்றது 1 லட்சம் கோடி. எந்த வருஷத்துக்குள்ள அப்படின்னா 2030. இதுவே இந்தியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியா வந்து $5 trillion எக்கானமி 2030க்குள்ள ஈட்டுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? சோ இது ஓரியன்டாவே அடுத்த கொஸ்டின் இருக்கும் பாருங்க. அதாவது மத்திய அரசின் வெளிநாடு வர்த்தக கொள்கையின்படி 2030 ஆண்டிற்குள் நாட்டின் ஏற்றுமதியை எத்தனை கோடியாக அதிகரிக்க நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. சரி, இதுக்கான ஆன்சர் பார்த்துடலாங்களா? இதுக்கான ஆன்சர் என்னன்னா 160 லட்சம் கோடிங்க. சரியா? இப்பதானப்ப $5 trillion சொன்ன அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இது என்ன அப்படின்னா ஏற்றுமதிக்கு மட்டும். பாருங்க, வெளிநாடு வர்த்தக கொள்கையின்படி 2030 ஆண்டின் ஏற்றுமதிக்கு மட்டுமே 160 லட்சம் கோடி பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்களா? 160 லட்சம் கோடி ஏற்றுமதி மட்டும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்காங்க 2030 ஆண்டுக்குள்ள. சரிங்களா? அதனால இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப $5 trillion 1.6 trillion வந்துட்டு ஏற்றுமதி மூலியமா மட்டுமே நம்மளுக்கு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அப்படியே மனப்பாடம் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா நம்ம படிக்கிறது தான் பொருளாதாரம். நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்றத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஸோ எல்லாருமே பிசினஸ் மேன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா நம்மளை சுத்தி என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு பிளான் பண்ணிக்கணும். திடீர்னு அந்த இடத்துல லேண்டை வாங்கி போடப்பா, ரோடு வருது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அதுவும் நம்ம பொருளாதாரம் தான். சரிங்களா? இப்போ பொருளாதாரம் அப்படின்றது நம்ம சுத்தி நடக்கிறது தான். சரியா? புக்ல தனியா படிக்கணும் அப்படின்னு இல்லை. புக்ல படிக்கும்போது நம்மளோட லைஃபை ஓரியன்டா நம்ம மேட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும் பொருளாதாரம். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இலங்கை அரசு எந்த நிறுவனத்திடம் இருந்து பேருந்துகளை தங்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்ய திட்டமிட்டுள்ளது? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீலங்கா எந்த நிறுவனத்திட்ட இருந்து தன்னோட நாட்டுக்கு பேருந்துகள் வாங்குறதுக்காக இது போட்டிருக்காங்க? அதாவது
திட்டமிட்டிருக்காங்க. சரி, ஆன்சர் பார்த்துடலாங்களா? ஆன்சர் என்ன அப்படின்னா அசோக் லைலாண்டு தாங்க. சரியா? ஆக்சுவலாக டாட்டா வந்துட்டு என்ன அப்படின்னா அதோட பில்டு குவாலிட்டிக்காக, அதாவது கார் எல்லாமே சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு, இருந்தாலும் கார் சேல்ஸ்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது எது அப்படின்னா மாருதி சுசுகி நிறுவனம். ஆனா இந்த சரக்கு வாகனம் மற்றும் பேருந்துகள் இது எல்லாத்துலயுமே இப்போ அசோக் லைலாண்டு ரொம்ப டெவலப் ஆயிட்டு வர்றாங்கங்க. சரிங்களா? அசோக் லைலாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கம்பெனியா இப்ப உருவெடுத்துட்டு வருது. அதாவது ஹிந்துஜா குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ கூட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம குட்டியானன்னு சொல்லிட்டு சொல்லுவோம், டாடா ஏஸ் ரொம்ப ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு தயாரிப்பு, டாட்டாவோட தயாரிப்பு. டாடா ஏஸ் அப்படின்றது டாட்டாவோட தயாரிப்பு, சின்னையான குட்டியான அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இப்போ இந்த டாடா ஏஸை பீட் பண்ணி தோஸ்த் வந்துருச்சு சரக்கு வாகனத்துல. சரிங்களா? தோஸ்த் இந்த டாடா ஏசி எவ்வளவு வருஷமா நம்ம சின்ன பிள்ளையில இருந்தே குட்டியான சின்னையான வண்டி அதான்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்க போனாலுமே அதான் இருக்கும். ஆனா இதை வந்து டெவலப் பண்ணி இதை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போய் தோஸ்த் நிறுவனம் வந்திருக்கு. அந்த தோஸ்த் நிறுவனம் யாரோடது அப்படின்னா அசோக் லைலாண்டுக்குரியது. சரிங்களா? இப்போ இவங்களோட சாதனை இவங்களே பீட் பண்ற மாதிரி அடுத்து படா தோஸ்த்னு ஒரு வாகனம் விட போறாங்க. வாகனம் வந்திருக்கு. சரிங்களா? படா தோஸ்த் அது வந்து இதோட சேல்ஸையும் பீட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா படா தோஸ்த் அப்படின்றது 407 சொல்லுவாங்க டாட்டால, அதுக்கு போட்டியா கொண்டு வந்தது. இந்த 407க்கும் இந்த டாடா ஏஸ்க்கும் நடுவுல இருக்கிறது தான் இந்த படா தோஸ்த் வாகனம். சரிங்களா? அப்போ ரொம்ப பெரிய வாகனமாவும் இல்லாம ரொம்ப சின்ன வாகனமாவும் இல்லாம ஒரு மீடியமா எல்லாருமே பயன்படுத்தக்கூடியதா கொண்டு வந்ததான் இந்த படா தோஸ்த் வாகனம். டாடா ஏஸ தோஸ்த் அடிச்சிருச்சு. அடுத்து இந்த தோஸ்த் வாகனத்தை வந்துட்டு படா தோஸ்த் வந்து சக்சஸ் பண்ணிடும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சிருக்காங்க. அது கண்டிப்பா சக்சஸ் பண்ணிருந்தான். ஏன்னா டாடா சரக்கு வாகனத்தை பொறுத்தவரை நிறைய வந்து இப்ப ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அசோக் லைலாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? அது போக ராணுவ வாகனம் தயாரிப்புலையும் அதிகமா இருக்காங்க அசோக் லைலாண்ட். சரிங்களா? சோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா இலங்கை அரசு எந்த அரசிடம் பேருந்துகள் வாங்க, எந்த நிறுவனத்திடம் பேருந்து வாங்க திட்டமிட்டுள்ளது அப்படின்னா அசோக் லைலாண்ட் நிறுவனத்திடம். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் இது நம்ம ஸ்கூல் புக்ல இருக்க டைரக்ட் கொஸ்டின் தான். சரிங்களா? சரி, இதுக்கான ஆன்சர் பார்த்துடலாம். 1984 ஆண்டு ஏற்றுமதி செயலாக்க மண்டலம். அதாவது எதுக்குங்க, இப்போ ஒரு கம்பெனி நம்ம ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறோம், அதுல இருந்து ப்ரொடக்ஷன் பண்றோம், ஏற்றுமதி பண்றோம், எதுக்காக செயலாக்க மண்டலம் சொல்லிட்டு தனியா ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தேவையானது நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் போய் தனித்தனியா வாங்கிட்டு இருக்க முடியாது. இப்போ ஒரு கம்பெனி வைக்க போறோம் அப்படின்னா அதுக்கு டிரான்ஸ்போர்ட் நம்ம கரெக்டா 4-வே ரோடு மாதிரி இருக்கணும், நம்மளுக்கு இபி கனெக்ஷன் கரெக்டா இருக்கணும், சுத்தி தண்ணி கிடைக்கணும், லேபர் ரிசோர்சஸ் இருக்கணும். இது எல்லாமே ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம போய் தேடிட்டு இருக்க முடியாது. அதுக்கு பதில் அதாவது முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக என்ன பண்றாங்க கவர்மெண்ட் அப்படின்னா ஒரு மண்டலம், செயலாக்க மண்டலம் வந்து உருவாக்கிடுறாங்க. நம்ம பார்த்தோம்ல டிக்கு, டிட்கோ, சிட்கோ, டான்சிட்கோ, சிப்காட், இது எல்லாமே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மண்டலம் உருவாக்கி அந்த மண்டலத்துல அந்த நிறுவனத்துக்கு தேவையான கரண்டா இருக்கட்டும், லேபர் சோர்ஸா இருக்கட்டும், எல்லாமே கவர்மெண்டே கொடுத்துரும். கவர்மெண்டோட யோசனை என்ன, தம்பி நீ வா, நீ வந்து வியாபாரத்தை பண்ணு, உன்னோட லாபத்தை எனக்கு வரி கட்டு கரெக்டா, ஏன்னா எனக்கு அந்நிய செலாவணி வேணும், உனக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் பண்ணி கொடுத்துறேன். இதுதான் கான்செப்ட். இதுக்காக தான் இந்த ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் கொண்டு வந்தது. சரிங்களா? இது வந்து மெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. MEPZ, மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன். சரிங்களா? மெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? 1984ல ஆரம்பிச்சது. இது தாம்பரத்துல இருக்க ஜிஎஸ்டி சாலையில இருக்கு. தாம்பரத்துல இருக்க ஜிஎஸ்டி சாலையில இது அமைஞ்சிருக்கு. சரியா? இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி சிப்காட்டு, சிட்கோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா டிக்கு. சரிங்களா? அடுத்து வந்து டான்சி. சரிங்களா? அடுத்து வந்து சிட்கோ. சரிங்களா? அடுத்து டான்சிட்கோ. அடுத்து சிப்காட்.
அடுத்து சிப்காட். சரியா, அதை பேசிக்கா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் சின்ன எழுத்தா வரும் டிக்கு, அதுக்கடுத்து கொஞ்சம் கூடுது பாருங்க டிக்கு டான்சி கொஞ்சம் கூடுதா, அடுத்து சிட்கோ, அடுத்து இது ரெண்டையும் சேர்த்து டான்சி சிட்கோவை சேர்த்து டான்சிட்கோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து சிப்காட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, அப்ப ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா டிக்கு 1949. அதுக்கடுத்து பாருங்க டான்சி 1965, இதுவும் 1965 தான். சரிங்களா, அப்ப டான்சிட்கோ அப்படின்றது 1970, சிப்காட் அப்படின்றது 1971. இப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, சரிங்க. இப்ப 15வது கொஸ்டின் பார்க்க போறோம். 15வது கொஸ்டின் என்ன, சணல் ஏற்றுமதியில் முதலிடத்தில் உள்ள நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. சணல் ஏற்றுமதியில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? சரி, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா சி, வங்கதேசம். சரிங்களா, இது நம்ம ஓப்பனான கொஸ்டின் தான், எல்லாத்துக்கும் ஈஸியா அட்டன் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான். இதுக்கும் ஏற்றுமதிக்கும் என்ன சம்பந்தம்? ஏற்றுமதின்னு கேட்டோம், அதனால ஏற்றுமதின்னு சொல்லக்கூடாது. ஆக்சுவலா இந்த ஏற்றுமதி வந்து ரெண்டை பேஸ் பண்ணி இருக்கும். ஒண்ணு வந்து என்னன்னா உபரி உற்பத்தி, ஒண்ணு வந்து உபரி உற்பத்தி, இன்னொன்னு என்னன்னா ஏற்றுமதிக்காகவே விளைவிக்கக்கூடிய பயிர்கள். ஏற்றுமதிக்காகவே விளைவிக்கக்கூடிய பயிர்கள். இப்போ இது எந்த பேஸ்ல வரும் அப்படின்னா உபரி உற்பத்தியில வரும். இப்போ இந்தியா தான் சணல் உற்பத்தியில அதிகமா இருக்காங்க, ஆனா ஏற்றுமதியில 2வது இடத்துல இருக்கும். ஆனா வங்கதேசம் சணல் உற்பத்தியில 2வது இடத்துல இருக்காங்க, ஆனா ஏற்றுமதியில முதல் இடத்துல இருக்காங்க. காரணம் என்னன்னா சணல் உற்பத்தி பண்ணதுல அவங்களுக்கு அதிகமா தேவை கிடையாது, அவங்களோட தேவை போக உபரி நிறைய இருக்கு. அதனால தான் இந்த உபரியை எக்ஸ்போர்ட் பண்றாங்க. வங்கதேசம் முதல் இடத்துல இருக்கு. இந்தியா வந்து உற்பத்தியில முதல் இடத்துல இருக்கு, எல்லாமே நம்ம நாட்டுக்குள்ளேயே சேல்ஸ் ஆயிருது. சரிங்களா, அது போக மிச்சம் இருக்க உபரியை தான் நம்ம ஏற்றுமதி பண்றோம். அதனாலதான் ஏற்றுமதியில நம்ம 2வது இடத்துல இருக்கோம். அது போக ஏற்றுமதிக்காகவே சில பொருட்கள்லாம் இருக்கும். சரிங்களா, அதாவது ரப்பரு, தேயிலை, ஒரு சில ஏற்றுமதிக்காகவே நம்ம விளைவிப்போம், அது வந்து அடுத்தது. சரிங்களா, அப்போ சணல் ஏற்றுமதியில் முதலிடத்தில் உள்ள நாடு எது அப்படின்னா வங்கதேசம் அப்படின்றது கரெக்டான ஆன்சர். சரிங்களா, சரி ஓகே. இன்னைக்கு 15 கொஸ்டின் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்து பார்த்துட்டோம், பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாகவும் உள்ள ஒரு 5 கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். தொடர்ச்சியா நல்லபடியா படிங்க, கண்டிப்பா இந்த தடவை யூனிஃபார்ம் சர்வீஸை நம்ம சக்சஸ் பண்ணிடலாம். நன்றி.